ஒரே இதயத்தில் இரண்டு தேடல்கள். அருண் அமைதியானவன், மனதில் காதலை அடக்கி வைக்கும் தன்மை. ரகு மகிழ்ச்சியானவர், வெளிப்படையான காதல் பாராட்டு. வைஷாலி புத்திசாலி, அழகு, ஒரு புதிய மாணவி. சென்னையில் உள்ள ஒரு பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு மாணவர்களான அருண் மற்றும் ரகு படித்து வந்தனர். இருவரும் சிறு வயதிலிருந்து நண்பர்கள். ஒருவருக்கு வேதனை வந்தால் மற்றவர் உணரும் அளவுக்கு பழக்கம். அந்த ஆண்டு புதிய மாணவி ஒருவர் வந்து சேர்ந்தார். அவள் பெயர் வைஷாலி. வைஷாலியிடம் முதலில் ரகுதான் பேச ஆரம்பித்தான். விளையாட்டு பாவனையுடன் பேசினாலும் நெஞ்சளவில் உணர்வு இருந்தது அவனுக்கு. அருணுக்கும் வைஷாலியை பார்த்த முதல் நாளிலே ஏதோ மனசுக்குள் பட்டாம்பூச்சி பறந்தது போல் இருந்தது. ஆனால் சொல்பவன் அல்ல அவன். 3 மாதங்களில் வைஷாலி ரகுவுடன் சிரித்து பேச ஆரம்பித்தாள். ரகு நெஞ்சத்தில் அன்பை வளர்த்து கொண்டான். ஆனால் அருண் எப்பொழுதும் போல தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டான். அவன் மனதில் ஏதோ ஒரு குழப்பம். ஒருவேளை நண்பனை காதலிக்கிறாளோ? ஆனால் என் மனமும் அவளை விரும்புதே என்று யோசித்தான். ஒரு நாள் ரகு அருணிடம் கூறினான், வைஷாலியிடம் நாளை என் காதலை சொல்ல போறேன். அவளிடம் நீண்ட நாட்களாக எனக்குள் வச்சிருக்கும் உணர்ச்சியை வெளிப்படுத்த போறேன் என்று கூறினான். அதை கேட்டபோது அருண் முகம் மாறியது. உடனே அருண் சொன்னான், நீ சொல்லுடா மச்சி, நீ நல்லவன்டா, அவளும் உன்னை விரும்புவாள் போல தோணுது. இரவு முழுக்க தூக்கமில்லை அருணுக்கு. தனது நோட்புக்கில் எழுதினான், நண்பனின் மகிழ்ச்சி எனக்கான பாதையில்லை என்றால் கூட அவன் மகிழ்ச்சிக்காக நான் என் காதலை அழித்து கொள்கிறேன் என்று கண்ணீரோடு எழுதினான். மறுநாள் ரகு வைஷாலியிடம் தனது காதலை வெளிப்படுத்தினான். வைஷாலி நிதானமாக பதிலளித்தாள், ரகு, நீ நல்லவன்தான், ஆனால் என் மனம் வேறு ஒருவரை தேடுது. அவன் நேரடியாக என்னிடம் பேசலை, ஆனால் அவன் பார்வையில் எனக்கு உணர்வு தெரிஞ்சது. ரகு குழப்பத்தில் யாரு என்று கேட்டான். வைஷாலி மெதுவாக சொன்னாள், உன் நண்பன் அருண்தான் என்று சொன்னாள். அந்த செய்தி ரகுவை கலங்கடித்தது. அவன் அமைதியாக அவளிடம் கூறினான், நன்றி வைஷாலி, உன் உண்மைக்கு. என் நண்பன்தான் உன் உயிர்னா? சரி, என் நண்பனுக்காக நான் விலகுறேன். அந்த மறுநாள் ரகு அருணிடம் வந்து கூறினான், வைஷாலி உன்னை தான் விரும்புகிறாள். நீ போய் பேசுடா மச்சி, நான் நிம்மதியாக இருக்கேன் என்று கூறினான். அருண் திகைத்து ரகுவின் கைகளை பிடித்தான். நீ என் வாழ்க்கையின் ரதத்தில் பின்சக்கை மாதிரி. நான் தான் முன்னே செல்றேன், ஆனால் நீ இல்லாமல் தள்ளவே முடியாதுடா. இறுதியில் வைஷாலியும் அருணும் ஜோடியாக சேர்ந்தனர். ரகு எப்பவும் போலவே நண்பனாகவே இருந்தான். கதை இறுதி. ஒரே பெண்ணை காதலித்தாலும் உண்மையான நட்பு என்றால் ஒருவரின் மகிழ்ச்சிக்காக மற்றவர் தானாகவே விலகுவார். காதலும் முக்கியம், ஆனால் நட்பு என்றும் நிலைத்து நிற்கும் மொழி.